ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மோனிகா 3 த மேல்பலன்ஸ் ஸ்பிரிட் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட எபிசோட் 1ல பார்ட் 2 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 அப்படின்றதால இது பார்ட் 2வும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா வழக்கம் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். சரி, ஓகே, வாங்கி இப்போ நம்ம பேசி டைம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோனிகா 3 த மேல்பலன்ஸ் ஸ்பிரிட் எபிசோட் 1 பார்ட் 2. பட் பர்ஃபெக்ட் டைமிங், மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. மன்னிச்சிரு அவரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், சரி, போட்டோன்னு இன்னும் வரல. டேய், இந்நேரத்துக்கு அவள் காலேஜில் இருப்பாடா? அடா ஆமால. அது சரி, அப்படின்னா இவன் தான் அந்த ஓச்சி சோரா, குனட்டாவோட ப்ராப்ளமேட்டிக் சைல்டு. நாகி வந்தவங்க கிட்ட ரோட நடந்துக்காத. சரி தம்பி, இதுதான் நாகாட்ஸ்கி ஹவுஸ். இந்த இடத்துல இருக்கிற அரசுக்கு கம்மிசனை நாங்கள் எங்கள் மிஸ்டர்ஸோட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் உனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எனிவேஸ், எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் உன்னை வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம், முதல்ல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு உங்களை மாதிரி சொகு காமிச கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்களாம் மனுஷ ரூபத்தை எடுத்து மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்கிற ஆபத்தானவங்க, நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. அட என்னப்பா எப்படி பேசிகிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நீங்கள் கூட ஒன்றா சேர்ந்து வலை பக்கத்தானே வந்திருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தா சொன்னார்தான் வந்தேன். ஒரு வாரமாக இருந்து உங்களை வேடிக்கை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு உங்களோட எந்த ஒரு வெல்கமும் தேவையில்லை. இதை பையனுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாக இருக்கே. இதை பார் தம்பி, உன்னை யார் இங்கே மலர் மாலை போட்டு வரவேற்கல. நாங்கள் உன்னை வரவேற்கிறதே பெரிய விஷயம். அவனா பில்டப் கொடுத்துட்ருக்க. வாய்க்கொழுப்பு அடக்குனா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணு. நீங்கள்லாம் ஃபோட்டோனா பயன்படுத்திக்க தானே அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியும் வேலை முடிச்சது அவளை தூக்கி போட போறீங்கன்னு நம்ம ஹீரோ செலவோ. அதை கிட்ட எல்லாருக்கும் செம்மையாக கண்டாயிடுது. டாய் பொடி பயல, பொழுங்கா நீ சொன்னதை தப்புன்னு ஒத்துக்கோடா. முடிஞ்சார ஒத்துக்க வைடா, ஒத்துக்க வைக்கிறேன்டா. இவன் கொஞ்சம் காம்பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால தான் போல. இது பாருங்க காய்ஸ், இவன் பேசின பேச்சுக்கணும் நான் சும்மா விட போகிறதில்ல. அதனால யாரை குறுக்க வராதிங்க, ஓகேப்பா? என்னப்பா நீ இதை அலோவ் பண்ணுறியா? வெல், எனக்கு இது ஓகே தான். பாப்போம் அந்த பையன் என்னதான் பண்ணுறான்னு. கவலைப்படாத பொடி பையா, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனால் இது உன்னை கண்டிப்பாக காயப்படுத்தும். ஸ்வாடா சிவகாமிஸோட எபிலிட்டிஸில் இது பொண்ணு அதுங்க எந்த பொருளை ப்ரொசஸ் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி அதுங்களால் அதுக்கு உருவத்தை மாற்றிக்க முடியும், அதுக்கு பவரையும் யூஸ் பண்ண முடியும். சொல்லப்போனால் இது இந்த சிவகாமிஸோட ஒரு வகையான ஸ்பெஷல் பவர்னே சொல்லலாம். என்ன தம்பி, அழுறதுக்கு தயாராக இருக்கியா? அது என்ன பார்த்துடலாம். எப்போ அவள் உண்மையிலே சண்டைக்கு தயாராக இருக்காப்பா. அப்புறம் நான் உன்னை கொன்றுவன், பயப்படாத. நான் என் தாத்தாக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதை நான் முதலே சொல்லிட்டேன்டா. இருந்தாலும் உங்கள் அர்ச்சனுக்கு பிடிச்சிருக்கு, வாடா மோதி பார்த்தலான்னு. நான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனால் நம்ம ஹீரோவை அதை அசால்ட் டேக்கிள் பண்ணுறேன். என்னப்பா அதை உடைச்சிட்டான்? அதை அவன் உடைக்கல, மொத்தமாக எரேஸ் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா இதுதான் அந்த சைனமியோட பவரா? ஆமாம், பரவாயில்ல. ஆனால் அதெல்லாம் பார்த்தாரு. அடேங்கப்பா, அவன் நாகியோட எல்லா டேக்கையும் டேக்கிள் பண்ணுறானே. ஆனால் நாகி இன்னும் சீரியஸாக சண்டை போடல. நாகி மட்டும் இல்லை, அந்த பையனும் தான். இது 2 பேருமேவா? சரி பொடி பொய்யா, நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உன்னோட பெஸ்ட்டான ஷார்ட் என்கிட்ட காட்டு பார்க்கலான்னு நாகி நக்கலாக சொன்னா நம்ம ஹீரோ டக்குனு செவ ஃபஸ்ட்டு அவன் கிட்ட வந்து அவனோட சோடையில கொஞ்சம் உடச்சு விட்டுறான். ஹேய் பயப்படாத, நான் தான் சொன்னேன்ல நான் பொண்ணை கொல்ல மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்ல. இதனால நாகி இன்னும் கொஞ்சம் காண்டாக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போ போட்டான் அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்னு யூக்கு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்தா யூ அதை கொண்டு போய் அவர்கிட்ட காட்ட. அச்சோ, அப்படின்னா அவள் எந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாமே. எப்பா கொஞ்சம் சண்டை எடுத்துக்க, வாயை முடுக்க காமின்னு அவள் வாய் அடிக்கிட்டு அதுக்கு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அண்ட் ஃபைனல் அட்டாக்க போடலான்னு வரும்போது அவள் எந்த நேரத்துல உள்ள வந்துடலாம். இது பாலிக்க கதை அவங்கள தடுக்க பொரியப்படிதான். தாக்குங்கன்னு எல்லாரும் ரவுண்டு கட்டி நான் உயிரை அடிச்சு போட்டு படுக்க வச்சிடறாங்க. அடப்பாவீங்களா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவன் நடிப்பீங்க. சாரிப்பா, எனக்கு அப்போவே தெரியும் உங்களை நம்பவே கூடாது. யார் அது? ஹலோ, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். என்னோட பேர் ஹியூமா கோனாட்டோ. என்னோட பேர் நாகாட்ஸ்கி போட்டேன். ஆமாம், இது எப்படி நடந்துச்சு? எங்களுக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியாதான்னு போட்டான் டெரராக கேட்குறா.
ஸோ இந்த கதையில் சுகுகாமிஸ் மேலே அன்பாக இருக்கிற பொண்ணு ஒரு பக்கம், சுகுகாமிஸை கண்டாலே இப்போ இருக்கிற பையன் ஒரு பக்கம், இவங்க வாழ்க்கை எப்படி போக போகுதுன்ற சொல்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த மொமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடியுது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படி இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த எபிசோட வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதனால் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.